ஹாய், வெல்கம் டு மை சேனல். இது வந்து என்னோடய கஸ்டமரோட ப்ளவுஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. அவங்க பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டோன் செயின் வந்து ப்ளவுஸில் மாட்டி மாட்டி கொஞ்சமாக சாரியோட ப்ளவுஸ் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. சாரியுமே டேமேஜ் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா சாரீ வந்து ஃபுல்லாக சரியாக இருக்கும்போது இந்த செயின் வந்து மாட்டினா கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். அதே மாதிரி தான் இந்த ப்ளவுஸையும் டேமேஜ் பண்ணி வச்சுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு இது எப்படியாவது சரி பண்ணி கொடுங்க, நான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை எப்படி பண்ணலான்னா, இதிலே எம்ப்ராய்டரி போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இதுக்கு சின்ன பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் என்ன பிக்காக் போட்டிருக்காங்களோ அதே தான், அதை விட கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கேன். ஏன்னா ப்ளவுஸ் வந்து குட்டி குட்டியாக பிக்காக் பண்ணியிருந்தாங்க, அதை விட கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, அதில் வந்துட்டு பீட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் பீட் ஒர்க் அவாய்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி ஸ்டோன் ஷேடெல்லாம் போட்டு ஒர்க் பண்ணதுனால தான் அந்த ப்ளவுஸே உங்களுக்கு டேமேஜ் ஆகிருக்கு. திரும்பவும் அகெயினாக வந்து பீட் ஒர்க் பண்ணால் இன்னும் எக்ஸ்ட்ரா டேமேஜ் ஆகும். அதனால் வெறும் சில்க் த்ரெட் மட்டுமே யூஸ் பண்ணி தான் நான் பீகாக் பண்ணியிருக்கேன் சின்னதாக. இதை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டிங்கன்னா த்ரெட்டெல்லாம் இன்னும் டைட் ஆகிடும், டேமேஜ் ஆகாது. த்ரெட்டெல்லாம் எதுவுமே கட் ஆகாது க்ளூ போட்டு ஒட்டும் போது. அதனால் க்ளூ போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும். க்ளூ போட்டு ட்ரை பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராகிடும். இது கொஞ்சம் பீகாக் ஷேப்பாக இருக்கிறதுனால நான் வந்து என்னால் சிசர் யூஸ் பண்ண முடியல. நான் வத்தியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுக்கிறேன். இன்னொரு விஷயம், பொறுமையாக கட் பண்ணும் போது தான் அந்த ஷேப் அழகாக வரும். இன்னொன்று, நெருப்பு வந்து மற்ற டிசைன் மேலே படாத அளவுக்கு பொறுமையாக பண்ணி எடுக்கணும். இது பண்ணும்போது ஃபேன் போட்டு பண்ணதால எனக்கு 2-3 தடவை வத்தி அணைஞ்சி போச்சு. திரும்பவும் நான் பண்ணி தான் எடுத்தேன். க்ளூ போட்டதுனால கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சமாக அது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக வரும். ஆனால் டேமேஜ் இல்லாமல் பொறுமையாக எடுக்கணும். பார்த்திங்கன்னா அழகாக வந்துடுச்சு. எடுத்த உடனே அது மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக த்ரெட்டு புள்ளியாக இருக்க மாதிரி தெரியும். அதையே பர்ன் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன த்ரெட் வந்து மேலே இருக்க மாதிரி இருக்கும். அதையும் பர்ஃபெக்ட் ஷேப் பண்ணிட்டிங்கன்னா பேட்ச் பண்ணும்போது ரொம்ப அழகாக நீட்டாக தெரியும். அதுக்காக அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்லாம் கட் பண்ணியாச்சு. இன்னொன்று, இந்த ஜரி, இது நான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணல, ஜரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல ஆல்ரெடி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது இன்னும் எக்ஸ்ட்ரா டேமேஜ் ஆகிருக்கு. அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஜரி போடலான்றதுக்காக ஜரி போட்டு ட்ரை பண்ண வச்சுருக்கேன். இதையும் நான் சிசரை வச்சு தான், இது வந்து ட்ரிம்மரை வச்சு எடுத்துக்கிறேன். நான் இது கொஞ்சம் ரெக்டாங்கிள் தானே இருக்குது, அதுக்கு வத்தி தேவையில்லை. அதனால நான் என்ன பண்ணேன், ட்ரிம்மரை வச்சு ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்கன்னா 2 பேட்சுமே அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ளவுஸை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடம் பாருங்கள், நான் லைட்டாக வச்சு காட்டுவேன் பீகாக்கு பாருங்கள். இது த்ரெட்டெல்லாம் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போயும் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது இந்த ஸ்லீவ் கீழே வந்து இந்த ஸ்டோன் செயினை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது சாரியும் டேமேஜ் பண்ணிவிடும், ப்ளவுஸையும் டேமேஜ் பண்ணிவிடும். இங்கே பாருங்கள், பீகாக் வச்ச உடனே அந்த டேமேஜான இடமே தெரியாமல் நீட்டாக அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த சரியும் நான் வச்சாச்சு. இப்போ வந்து அதுக்கு பேட்ச் ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டெல்லாம் ட்ரிப் பண்ணால் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா ஒட்டும் போது அது வந்து பேத்து வராத மாதிரி இருக்கும். ஃபினிஷிங் நல்லாயிருக்குன்றதுனால அந்த எக்ஸ்ட்ரா அது மேலே இருக்கிற அந்த பல்ஜான த்ரெட்டெல்லாம் வந்து ட்ரிம் பண்ணி எடுக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் அந்த ப்ளவுஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸ்ட்ரா த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. நீட்டாக இருக்குது. இப்போ வந்து அந்த பேட்ச் எடுத்தாச்சு. பேட்சில் கொஞ்சமாக ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்ட போகிறோம். பார்த்திங்கன்னா கொஞ்சமாக க்ளூ போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி ப்ளவுஸில் பேட்ச் பண்ணியாச்சு. இது வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வரா மாதிரி இருக்கும். ஏன்னா ப்ளவுஸு ஆல்ரெடி ஸ்டிச் ப்ளவுஸில் ஒட்டும் போது ஃபஸ்ட்டு அது எடுத்துகிட்டு வரா மாதிரி ஃபீல் இருக்கும். ஆனால் ப்ளவுஸ் கீழே வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது நல்லா ஒட்டிக்கும். இன்னொன்று, அந்த கோல்டு சரியாக ஒட்ட போகிறோம். இந்த ப்ளவுஸ்க்கு வந்துட்டு எப்போவுமே ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணும்போது தான் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து B7000 அவாய்ட் பண்ணுறது சேஃப் தான். போட்டியாச்சு. இது ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன், ஸ்டிச் பண்ணிவிடுவேன். ஸ்டிச் பண்ணி ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுவேன் கண்டிப்பாக. அடுத்த வீடியோவில் நான் உங்களை அப்டேட் பண்ணுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.